இப்ப இஸ்மாயில் கானியும் இந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தி தான் 2000ஆம் ஆண்டுல நீங்க வெளியான மாதிரி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு திரும்பியும் வெளியாகுவீங்க, அப்படி இல்லைன்னா நீங்களே வெளியாகிக்கிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு. அதே நேரத்தில் இஸ்ரேலிய படைகளும் தேவையான காலம் வரைக்கும் தெற்கு லெபனான் பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் என்கிற ஒரு அறிவிப்பை யாரு கொடுக்காருன்னா இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கொடுத்திருக்காரு. இப்ப இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் திறந்திருக்கணும்னா லெபனான்ல இருக்கிற இஸ்ரேலிய படைகள் வெளியாகணும்ங்கிறது சொல்றாங்க. ஈரான் லெபனான்ல நடக்கிற தாக்குதல் குறைக்கிறதுக்காக அமெரிக்கா என்ன செய்றாங்க, தனியா ஒரு குழுவை நியமிச்சிருக்காங்க. அமெரிக்கா என்ன செஞ்சாலும் எங்களுக்கு பரவாயில்ல, நாங்க லெபனான்ல தான் இருப்போம்ங்கிறது சொல்றாங்க இஸ்ரேல். எங்களுடைய எச்சரிக்கையை மீறி நீங்க லெபனான்ல இருந்தா 2000ஆம் ஆண்டுல நீங்க அசிங்கப்பட்டு வெளியேறின மாதிரி திரும்பவும் வெளியாகிற நிலைமை வரும் என்று எச்சரிக்கிறாங்க ஈரான். இப்ப எதிரும் புதிருமாய் இருக்கிற இந்த முருகல் நிலை தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்க போற அந்த 60 நாள் பேச்சுவார்த்தைக்கு இடையூறா இருக்கும் என்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு இப்போ எழுப்புது. மேலும் இது தொடர்பான புதிய தகவல்கள் எனக்கு கிடைக்கக்குள்ள அது எல்லாத்தையுமே நான் உடனுக்குடன் வழங்குறதுக்கு தயாரா இருக்கிறதால என்னுடைய இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா தகவல்களும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் என்கிறத உறுதிப்படுத்தி சொல்லிட்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்மி. அதோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆழமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செஞ்சுட்டு என்னுடைய இந்த வீடியோவை அனைவரும் பார்க்கும்படி ஷேர் பண்ணிடுங்கிறத சொல்லிட்டே இந்த வீடியோல இருந்து விடைபெறுறேன்.